அபினா ஹெர்ப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இலங்கை பொருளாதாரத்தை முருங்கை உற்பத்திகள் மூலம் எவ்வாறு விருத்தி செய்யலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முதல் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா என்னுடைய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கோ. அப்போ தான் நான் சொல்ல வர விடயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்மை காலமாக இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான சரிவை சந்திக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. கொரோனா தொற்று நோய் பரவல், ஈஸ்டர் தற்கொலை, குண்டு தாக்குதல் போன்ற காரணங்களால் உல்லாச பயணத்துறையில் திடீர் சரிவு ஏற்பட்டிருக்கு. நாட்டின் மிக முக்கியமான வருமான மூலகங்களில் உல்லாச பயணத்துறையும் ஒன்று. அடுத்ததாக இயற்கையுர பாவனையை அதிகரிக்கும் முகமாக செயற்கையுரங்களுக்கான இறக்குமதியில் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதித்தமையால் தேயிலை போன்ற பெருமளவு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வேளாண் உற்பத்திகளில் ஏற்பட்ட பாதிப்பும் பொருளாதார வீழ்ச்சிக்கான மிக முக்கிய காரணி. இவற்றை விட கொரோனா தொற்று நோய் காரணமாக அரச தனியார் கருத்திட்டங்கள் சரியான முறையில் முன்னெடுத்து செல்ல முடியாமல் இருக்குது. உற்பத்தி கைத்தொழில்கள் சரியான முறையில் முன்னெடுத்து செல்ல முடியாமல் இருக்குது. ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி, சில இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையால் அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய உற்பத்திகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி போன்றவை இந்த தொடர்ச்சியான பொருளாதார பின்னடைவுக்கு காரணங்களாக சொல்லலாம். கொரோனா காரணமாக ஒரு புறம் வருமானம் வீழ்ச்சி அடையுது, மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் செலவினங்கள் அதிகரித்து கொண்டு போகுது. இதால் இலங்கையின் கடன் சுமை மேலும் அதிகரிக்குது. இந்த படுகடனில் ஏற்படுற அதிகரிப்பால் படுகடன் மீதான வட்டி அதிகரித்து மேலும் எங்களோட பொருளாதாரத்தை பின்னடைய செய்து கொண்டு போகுது. நாணய மாற்று வீதத்தில் ஏற்பட்ட திடீர் சரிவால் நாட்டின் பொது விலை மட்டம் அதிகரித்து இது பணவீக்க நிலைமையை தோற்றுவித்திருக்கு. எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும் நாங்கள் அதிக விலை கொடுத்து தான் வாங்கக்கூடிய நிலைமை காணப்படுது. அரசாங்கம் அத்தியாவசிய பண்டங்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயித்திருக்கு. ஆனாலும் வியாபாரிகள் உணவுப் பொருட்களை பதுக்கிறது மூலம் உணவுப் பொருட்களுக்கு செயற்கையான ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்படுது. அதே நேரம் விலையும் அதிகமாகத்தான் சந்தையில் காணப்படுது. இந்த நிலை தொடருமாயிருந்தால் நாடு மிக பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டி இருக்கும். இலங்கை குடிமக்கள் ஒவ்வொருவரும் இலங்கை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு முன் வந்தால் மட்டும்தான் எங்களோட நாட்டை நாங்கள் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எந்த முன்மொழிவுகள் ஒன்று தான் முருங்கை இலை உற்பத்திகள். இயற்கை வளங்கள் முழுமையாகவும் வினைத்திறனுடனும் பயன்படுத்தப்படாது விட்டால் அது நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் எமது நாடு சரியான முறையில் பயன்படுத்திய தவறிய வளங்கள் ஒன்று தான் முருங்கை இலை மற்றும் முருங்கை உற்பத்திகள். முருங்கை சாதாரணமாக நாட்டின் எல்லா பாகங்கள்லையும் எந்த காலத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. முருங்கையை உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினா உற்பத்தி தங்கு தடையின்றி இடம்பெறும். ஏனென்று சொன்னால் இது எல்லா இடத்திலையும் கிடைக்கக்கூடியது, எல்லா காலங்கள்லையும் பெற்றுக்கொள்ளக்கூடியது. முருங்கைன்ற பயன்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏராளம். நீரிழிவு, உயர்குருதிய முக்கம், இதய நோய், சளி, இருமல் போன்ற தொற்றக்கூடிய மற்றும் தொற்றா நோய்களுக்கான நிவாரணியை தொழிற்படுது. மேலும் இந்த முருங்கை இரத்த அழுத்தத்தை சீராக்கிற பண்பும் மன அழுத்தத்தை குறைக்கிற பண்பும் கொண்டது. பிள்ளைப்பேரின்மை, உடல் எடையை குறைத்தல், மூட்டு வலியை குறைத்தல், ஹீமோகுளோபினின் அளவினை குருதியில் அதிகரித்தல் போன்றவற்றிற்கும் முருங்கை உதவுது. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வேண்டுமெண்டா ஒன்றில் வருமானம் அதிகரிக்க வேணும். இல்லை என்று சொன்னால் நாட்டின் செலவினங்களை கட்டுக்குள்ளே வச்சிருக்க வேணும். இல்லை என்று சொன்னால் இந்த இரண்டுமே இடம்பெற வேண்டும். முதல்ல நாட்டின் வருமானத்தை அதிகரிக்கிறதுல
முருங்கை உற்பத்திகளின் பங்கு என்னன்னு பார்ப்போம். முருங்கை இலையிலிருந்து மொரிங்கா பவுடர், மொரிங்கா ஜூஸ், மொரிங்கா வெயிட் லாஸ் ட்ரிங்க், மொரிங்கா டேப்லெட், ஹேர் ஆயில், சோப், ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷ், ஷாம்பூ, குக்கிங் ஆயில், இசென்ஷியல் ஆயில், மொரிங்கா ஸ்க்ரப் போன்ற பல்வேறுபட்ட உற்பத்திகளை மேற்கொள்ளலாம். முருங்கப்பூவில் இருந்து முருங்கைப்பூ டேப்லெட் மற்றும் முருங்கைப்பூ பவுடர் செய்யலாம். முருங்கம்பட்டை ரசப்பொடி செய்கிறதுக்கு பயன்படுது. இந்த முருங்கைப்பட்டையில் செய்த ரசப்பொடியை நாங்கள் குடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மூட்டு வலி இருந்தால் அதெல்லாம் மாறிடும். உலக சந்தையில் முருங்கை உற்பத்திகள் குறைவாக தான் காணப்படுது. அதால் அதுக்கான விலை கூடுதலாக இருக்குது. இவ்வாறு உலக சந்தையில் தேவை அதிகமாக இருக்கிற பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தமாக இருந்தால் இலங்கை அதிகளவு அந்நிய செலாவணியை உழைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் பல தொழிற்சாலைகளின் வருகையால் நாட்டில் இருக்கிற பல பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நாட்டின் தேசிய வருமானத்தை அதிகரிக்கும். அதேவேளை தனிநபருக்குரிய தலா வருமானமும் அதிகரித்து நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். முருங்கை உற்பத்திகள் மனிதநேயமானவை. இதால் சூழல் மாசடையாது. இனி நாங்கள் முருங்கை உற்பத்திகள் மூலம் எவ்வாறு நாட்டின் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தலாம் என்று பார்ப்போம். முருங்கை உற்பத்திகள் மூலம் நீரிழிவு, குருதி அமுக்கம், இதய நோய், மூட்டு வலி போன்ற தொட்டா நோய்களும் சளி, இருமல் போன்ற தொற்று நோய்களும் ஏற்படுவதை கட்டுப்படுத்தலாம். இதுக்கும் மேலாக முருங்கை உற்பத்திகள் சருமத்தை பாதுகாக்கிறதால தோல் வியாதிகள் மற்றும் தோல் புற்றுநோய் ஏற்படுவதை நாங்கள் குறைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் மேலே சொல்லியிருக்கிற எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துறதுக்கு அரசாங்கம் பெருமளவிலான மருந்து பொருட்களை வெளிநாடுகளிலேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு அதிகளவு பணம் செலவழிக்குது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் கொரோனா போன்ற நோயை கட்டுப்படுத்த அரசு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு பணம் செலவழித்து கொண்டு இருக்குது. முருங்கையில் சளி, இருமல் போன்றவற்றை கட்டுப்படுத்துறதால நாங்கள் இந்த முருங்கை உற்பத்திகளை பாவித்து கொண்டு வாரதால், தொடர்ச்சியான முறையில் பாவித்து கொண்டு வாரதால் கொரோனாவை ஓரளவுக்குள்ள கட்டுக்குள்ளே வச்சுருக்க கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்த பிறகு அது என்னென்னு கேவ் பண்ணுறதுன்னு பார்க்காம வரக்கு முன்னம் எப்படி காப்பதுன்னு பார்க்குறது தான் சிறந்த வழியாக இருக்கும். மேலும் இந்த அதிகளவான மக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறதால வைத்தியசாலை பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்குது. நாடு சுகாதார வசதிகளுக்காக செலவழிக்கிற பெருமளவான பணத்தை முருங்கை உற்பத்திகள் சேமிக்குது. இதனால் நாட்டில் இருந்து வெளிச்செல்லுற பெருமளவான அந்நிய செலாவணியை நாங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு எங்களில் பலர் குழந்தை பேரின்மைக்காக வெளிநாடுகளுக்கு சென்று சிகிச்சை பெறுறோம். அதுக்காக பல லட்சம் ரூபாவையும் நாங்கள் செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த முருங்கை உற்பத்திகள் பிள்ளை பேரின்மை குறைபாடை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக காணப்படுறதால முருங்கை உற்பத்திகளை நாங்கள் பயன்படுத்துகிறதால இந்த இப்படியான வைத்திய செலவுகளுக்கு கொடுக்குற அந்நிய செலாவணியை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாட்டில் பல பேர் நீரிழிவு நோய் தங்களோட அங்கங்களை இழந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதனால் அரசு நலன்புரி சேவைகளுக்கு பெருமளவு பணத்தை வருடாந்த பாதீட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டியதாக இருக்குது. முருங்கை மூலம் நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்படுறதால இவ்வாறான செலவினங்கள், சமூக செலவினங்களை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு புறம் நாட்டின் வருமானம் அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படுது. இது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுது. இந்த எல்லாத்தையும் நாங்கள் வெற்றிகரமாக நடத்த வேணுமென்று சொன்னால் முருங்கையின் பயன், முருங்கை உற்பத்திகளின் பாவனை, உற்பத்திகள் கிடைக்கும் இடம், வியாபாரத்தை பதிவு செய்யும் முறை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களில் பல பேர் முருங்கை உற்பத்திகளை பயன்படுத்தாமல் இயற்கை வளங்களை வீண்விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் எப்படி ஒரு முருங்கை உற்பத்திகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால்
உணவு பற்றிய பாடத்திட்டத்தில் முருங்கை இலை மற்றும் முருங்கை இலையின் ஏனைய பாகங்கள் மூலம் கிடைக்கின்ற பயன்கள் பற்றிய தெளிவான விளக்கம் பாடத்தில் கொடுக்கப்பட வேண்டும், பாட விதானங்களில் சேர்க்கப்பட வேண்டும். பொருளியல் பாடத்திட்டத்தில் நாட்டில் பயன்படுத்தப்படாத இயற்கை வளங்கள் என்னென்ன இருக்குது, அப்படியான வளங்களை எந்த முறையில் பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எட்ட முடியும் என்பது பற்றி விரிவான விளக்கங்கள் இடம்பெற வேணும். சாதாரணமாக பயன்படுத்தப்படாத இயற்கை வளங்களால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுது என்று சொல்லிட்டு போனால் மட்டும் பத்தாது. இப்படி ஒரு விரிவான விளக்கங்களை மாணவர்களுக்கு கொடுக்கறது மூலம் இளம் சந்ததியினரை தொழில் முயற்சியில் ஈடுபடுறதுக்கான ஆர்வத்தை அதிகரிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு தாங்கள் தொழில் தொடங்கணுமென்று ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கு போதிய அளவு மூலதனம் இருக்காது, இயந்திரவியல் அறிவு இருக்காது, தொழில்நுட்ப அறிவு அவர்களிடையே இருக்காது. இப்படியான காரணங்களால் அவர்கள் தொழிலதிபராகிற வாய்ப்பு எட்டாக்கனியாகத்தான் காணப்படுது. இப்படியான ஒரு சூழலில் அரசு பொருத்தமான அல்லது உண்மையான தொழிலதிபர்கள் யார் என்று இனங்கண்டு அவர்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் கடன் கொடுக்க முன்வரணும். மேலும் முருங்கை உற்பத்தியாளர்கள உற்பத்திகளை அரசு நியாயமான விலையில் கொள்வனவு செய்ய முன்வரணும். இப்படியெல்லாம் அரசு செய்ததுன்னு சொன்னால் முருங்கை உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க முடியும். முருங்கை உற்பத்தி பற்றிய விழிப்புணர்வு தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை, சமூக வலைத்தளங்கள், பயிற்சி பட்டறைகள் மூலமும் வழங்கப்படலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா அங்கட இளம் சந்ததியினர் கூடுதலாக பாவிக்கிறது சமூக வலைத்தளங்கள். என்னபடியாக சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அதிகளவு விழிப்புணர்வுகளை வழங்கலாம். இதெல்லாத்தையும் விட பயிற்சி பட்டறைகள் நடத்தப்பட வேண்டும். என்னென்ன முருங்கையிலேருந்து என்னென்ன உற்பத்திகள் செய்யலாம், அது என்ன வழியில் முன்னெடுத்து செல்லலாம், அதுக்குரிய இயந்திரவியல் அறிவுகள், தொழில்நுட்ப அறிவுகள் பற்றிய பயிற்சி பட்டறைகளும் நடத்தப்படலாம். முருங்கை உற்பத்திகள் பொருளாதார வளர்ச்சியை எட்டுறதுக்கான ஒரு வழி என்று தான் நான் சொல்லுறேன். முருங்கையிலேயே மட்டும் பாவித்து எங்களோட நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியாது. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல வாரேன்டா, நாட்டில் பயன்படுத்தப்படாத எத்தனையோ இயற்கை வளங்கள் இருக்குது. அப்படியான இயற்கை வளங்களை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை எங்களோட நாடு எட்டிக்கொள்ள முடியும் என்று தான் நான் சொல்ல வாரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.